பிரபல நடிகை மீரா மிதுன் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசியதால் கைது செய்யப்பட்டார். மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் ஆகியோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கைதுக்கு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட மீரா மிதுன் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார். இதனால் பொறுமை இழந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மீரா மிதுனுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து மீரா மிதுனை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. ஆனாலும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை போலீசாரால் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாததால் நீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிக்காட்டியிருந்தது. இதற்கிடையே இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீரா மிதுன் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவரை ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். அதாவது மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதால் மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவரை சென்னைக்கு அழைத்து வர முடியவில்லை. உடல்நிலை மேம்பாடு, பயணத்திற்கு தகுதியானவர் என மருத்துவர்கள் சான்றளித்தவுடன் மீரா மிதுனை ஆஜர்படுத்துகிறோம் என்று குற்றப்பிரிவு தாக்கல் செய்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையையும் தள்ளி வைத்துள்ளது. மீரா மிதுனுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் அவர் உடல் மற்றும் மன ரீதியாக குணமடைந்த பிறகே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவரது சிகிச்சை விவரங்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தகவல் அளிக்கப்படும். சிகிச்சை முடிந்த பிறகு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது.